கார்த்தி, நம்ம வீட்ல PS4 வச்சிருக்கோம்ல. ஆமா. இப்போ அதுல PS5 ஓட கேம் எல்லாம் இது பண்ணி விளையாட முடியுமா? எது பண்ணி விளையாட முடியுமா? டவுன்லோட் பண்ணியோ இல்ல இது வேற என்ன வாங்கியோ அந்த மாதிரி. கேசட் மாதிரி வாங்கியோ அதெல்லாம் முடியாது. ஏன் நம்ம வீட்ல தான் அந்த PS எல்லா PSம் ஒண்ணு தானே, வாங்கி விளையாடலாம்ல. அப்படிலாம் இல்லடி, அதெல்லாம் சப்போர்ட் ஆகாது. எப்படி சப்போர்ட் ஆகுது எனக்கு சொல்லு. உனக்கு எப்படி சொல்றது? இப்போ நம்ம வந்து கேம்ஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ண மாதிரி பார்த்துருப்போம். நான் டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ RDR 2 நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல, ஓகேவா? GTA 5 டவுன்லோட் பண்ணுறோம்ல, அது வந்து PS4க்கும் சப்போர்ட் ஆகும், PS5க்கும் சப்போர்ட் ஆகும், PCக்கும் சப்போர்ட் ஆகும். சில கேம்ஸ் வரும்போதே அப்படிதான் கொடுப்பாங்க. இல்ல புரியல எனக்கு. எக்ஸ்பிளைனா சொன்னா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, இப்போ PS4 எடுத்துக்கியா, PS4 வந்து பாத்தீங்கன்னா அதோட ரெசல்யூஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா 1080 பிக்சல் தான், 1080 பிக்சல் ரேட்ல தான் ரன்னே ஆகும். சரியா? அதுல இருந்து ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் AID ப்ராசஸ் தான், AMD ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. நார்மல் ப்ராசஸ் தான். அப்ஸ்கேல் பிக்சர் குவாலிட்டியோட அப்ஸ்கேல் ரேஞ்சே பார்த்தோன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1080 பிக்சல்ல தான் ரன்னபிளே இருக்கும் PS4ல. சரியா? ரெண்டாவது நம்ம இந்த RDR 2 கேமு ஒரு சில கேம்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டு பிளேயபிள் மோட் கொடுக்கல, பிளே பண்ணணும்ட்டு லோடிங் ரொம்ப நேரம் காமிக்கும். SSD ப்ராசஸர் வந்து அது கிடையாது. ஸோ அதனால லோடிங் ரொம்ப டைம் எடுத்து டைம் ஸ்லோ ஆகும். அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா PS5ல தான் வரும். ஓகேவா? PS4 கேம்ஸ் வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அப்ஸ்கேல் பண்ணணும். 1080 பிக்சல் தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீ யூடியூப் வந்து படம் பார்க்கும்போது குவாலிட்டி வேணும், செட்டிங்ஸ்ல போயிட்டு 720p 1080p 2160pன்னு இருக்குல்ல, அதுல இந்த 1080pன்னு இருக்குல்ல, அந்த பிக்சல் ரெசல்யூஷன் வரைக்கும் தான் PS4 சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அதுவுமே சிடியுமே அந்த கேட்டகரியில தான் அதை வந்து மேக் பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. அதுக்கேற்ற ப்ராசஸர் தான் சிடியில வந்து கேம்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. புரியுதா? இதுதான் மேட்ரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேட் ரேசிங் ஒரு ஆப்ஷன் கிடையாது PS4ல. ரேட் ரேசிங்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ PS5 எடுத்துக்கோ. ரேட் ரேசிங்னா அவனுக்கு எப்படி சொல்றது? ரேட் ரேசிங்னா இப்போ வந்து நீ நடக்கிறியா, இப்போ நம்ம ரியலிஸ்டிக்கா உனக்கு பேக் சைட்ல இருந்து இப்போ கை தூக்கா, இந்த இடத்துல உன் நிழல் தெரியுதா, கையை லைட்டா ஆசையா, உன் கைக்கு ஏற்ற மாதிரி நிழல் ஆசுதுல, இதுதான் அந்த ரேட் ரேசிங். ஆக்சுவலி ரியலிஸ்டிக்கா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோ அதான் ஆப்ஜெக்ட் தான், ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரியலிஸ்டிக்காவோட மிரரிங் பொசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஷேடோஸ், லைட்டிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஸோ இந்த ரேட் ரேசிங் ஆப்ஷன் வந்து PS4ல கிடையவே கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த ரேட் ரேசிங் மாதிரி வேற எதுவும் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த ரேட் ரேசிங்ன்றது பாத்தீங்கன்னா PS5ஓட அப்டேட் விஷயம். இப்போ இதுவே நீ வந்து PS4ல இதெல்லாம் கிடையாதுல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா PS4ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எவ்வளவு தெரியுமா? 8GB தான். ஆமா, 8GB தான். அதே மாதிரி CPU GPUமே எல்லாமே ப்ராசஸர் ரொம்ப லோயா தான் கொடுத்துருப்பாங்க, லோ எண்டா தான் கொடுத்துருப்பாங்க. இதுவே நீ PS5 போன்னு வச்சுக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா டிசைன் ஹார்ட்வேர்னா வெளியே இருக்கிற ஒரு விஷயம். அந்த ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா கிளாஸா கொடுத்துருப்பாங்க. PS4 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிளாக்கா ஸ்லிம் டைப் அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். பிக் சைஸ் ஆர் ஸ்லிம் டைப் வச்சிருப்போம். PS5 கிளாஸ் அண்ட் லுக் டைப்ல ஒயிட் கலர்ல இப்போ அந்த விஷயம்ஸ் இருக்கு. மேட்ரு இதுதான். ஓகேவா? இது ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் பிரகாரம் நீ போனா முதல் விஷயம் அல்ட்ரா ஃபாஸ்ட் SSD ஃபாஸ்ட் ப்ராசஸர் ஆட் பண்ணிருப்பாங்க. இப்போதைய வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி AMD Gen 2 ப்ராசஸர், Gen 3, 4, 5 இருக்கு. இப்ப மேக்ஸிமம் கெப்பாசிட்டில சோனி வந்து PlayStation 5ல வந்து AMD Gen 2 ப்ராசஸர் தான் யூஸ் பண்றாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டா போனா பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம், ப்ராசஸர் கொஞ்சம் வேகமா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து PS4 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3G லெவல் ப்ராசஸர்னு வச்சுக்கோ, மொபைல் நெட் 3G லெவல் வச்சுக்கோ. இது வந்து ஒரு 5G பிளஸ்ன்னு வச்சுக்கோ, 5G பிளஸ் ரேஞ்சுன்னு PS5 வச்சுக்கோ. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இருக்கும். இந்த ஃபாஸ்ட் எங்க இருக்கும்னா, சரி இதுல ஒரு டவுட் ஒன்று கேட்குறேன். இப்போ PS5ல வந்து நீ சொன்ன மாதிரி AMD Zen 2 ப்ராசஸர் அப்படின்னு சொன்னல, இப்போ PS4ல என்னவா இருக்கும்? அந்த AMD Jaguar அந்த இருக்கு. AMD Jaguar சம்திங் ஏதோ ஒரு ப்ராசஸர், பேசிக் ப்ராசஸர் தான், இப்போ நார்மல் ப்ராசஸர். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா டைம் கொஞ்சம் வந்து லோடிங் டைம் அதிகமா எடுத்துக்கும். இதுல SSD ப்ராசஸருக்கு பாத்தீங்கன்னா கேமோட மூவ்மெண்ட்ஸ் ஃபாஸ்டா இருக்கும், கிராபிக்ஸ் நல்லா ஹையா கொடுத்துருப்பாங்க. GPU
CPU அதிகமா இருக்கிறதுனால. ஓகே ஓகே. கிராபிக்ஸ்னு ஒண்ணே தோணுது எனக்கு. இப்ப இந்த அனிமேஷன் இந்த பண்ண கேம் நீ ஒரு இது பாப்பியடா சீரிஸ் அது பேர் என்ன? நருட்டோ. அதெல்லாம் வருமா? அது வந்து 2D அனிமேஷன்ஸ். அந்த மாதிரி கேம்ஸ் போகும்போது லைட்டா தான் அப்ஸ்கேல் பண்ண முடியும். இந்த 3D கண்ணாடி போட்டு இது பண்ற கேம் இருக்குல அதெல்லாம் அது வந்து PS5ல இருக்கு. PS4ல அது கிடையாது. அது வந்து PS5ல VR மோட் கேம்ஸ்ல இருக்கும். ஒரு சில கேம்ஸ் மட்டும் VR அந்த கிளாஸ் ஆட் பண்ணிட்டு ப்ளே பண்ணிக்கலாம். அது தனியா வாங்கணுமாடா? தனியா இண்டிவிஜுவலா ப்ளே பண்ணி தான் வாங்கணும். அது சாரி பே பண்ணி தான் வாங்கணும். தெரியல, மேபி இருக்கும் 25-30 அரௌண்ட் இருக்கு. தெரியல, சரி காஸ்ட் தெரியல, செக் பண்ணோம் ஒன்ஸ். அது PS4ல பண்ண முடியாது. இந்த SSD ஃபாஸ்ட் ப்ராசஸர் இருக்கிறதுனால லோடிங் டைம் கம்மியாகும். இன்ஸ்டன்ட்டா கேம் உள்ள போயிடும். ப்ளே பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முதல் விஷயம் PS5ல. ரெண்டாவது ரேசிங் ட்ராக்கிங். ஃபர்ஸ்ட் சொன்னலையா உன் கை காமியா, இதுக்கு ஏத்த மாதிரி இந்த நிழல், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி பேக் கணக்கு நிழல், அந்த ஷேடோ, லைட்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த நம்ம ரியலிஸ்டிக்கா இந்த தண்ணி அலைலாம் ஓடும்ல. நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த அலைங்கள்லாம் இருக்குல்ல, இப்ப நம்ம ஆறாண்ட ஏரியாண்ட கடலெல்லாம் போனா பீச் அலைலாம் வருதுல்ல, அது எல்லாமே PS4ல இருக்காது அந்த ரே ட்ரேசிங்ல. PS5ல அது எல்லாமே நம்ம ரியலிஸ்டிக்கா என்ன பாக்குறோமோ ஹியூமனா இப்ப நம்ம ரியல் லைஃப்ல அதை அப்படியே ஆட் பண்ணி கொடுக்கறது இந்த ரேசிங், ரே ட்ரேசிங்ன்ற ஒரு ஆப்ஷன். அதாவது PS4ல வந்து தண்ணினா அப்படியே அந்த தண்ணி கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். இதே அந்த PS5னா அந்த மைனூட்டா இருக்கிற அந்த சின்ன சின்ன வேவ் அலைங்களையுமே, கடல்ல வர வேவ் அலைங்களையுமே ரே ட்ரேசிங் வந்து அக்யூரேட்டா ரியலிஸ்டிக்கா இருக்க மாதிரி பண்ணிட்டோம். இப்ப அறிவு கொடுத்தா அதெல்லாம் தெரியுமா? அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும். இதான் மேட்டர் PS4க்கு PS5. ஓகே. இப்ப PS5ல ஸ்டோரேஜ் PS4ல வந்து 8GB இருக்குன்னா PS5ல வந்து 16 இருக்கும். 16GB ஸ்டோரேஜ் இருக்கும். RAM ஆக்சுவலி வந்து ஸ்டோரேஜ் மீன்ஸ் RAM சொல்றேன். ஓகேவா? ரெண்டாவது இதுல 1080 பிக்சல் இருந்தா சப்போர்ட் ஆகும் PS4ல. PS5ல வந்து பாத்தீங்கன்னா 2160 4K ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். FPS-னா ஃப்ரேம் பர் செகண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேம் பிளேயோட மூவ்மெண்ட்ஸ் அவ்வளவு அக்யூரேட்டா பார்க்க முடியும். இது மேஜரா டிவில எங்க தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? இந்த ஸ்போர்ட்ஸ் சேனலா இருக்குல்ல, 10 கோர்ஸ், இந்த ஸ்டார் கோர்ஸ், இந்த ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பால உதைக்கும் போது அது சம்டைம்ஸ் கோல் வந்து அந்த ஸ்லோ மோஷன் காமிப்பாங்க பாத்தீங்களா, ஒடியாந்து உதைக்கிற மாதிரி. அந்த மேட்ரு எல்லாமே அந்த ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தான். ஆக்சுவலி அந்த டிவி மாதிரி ஒரு டெக்னாலஜி, அந்த டிவில யூஸ் பண்ண ஒரு சில டெக்னாலஜி தான் இந்த 120 பிக்சல் ரேட்ல ரன் ஆகும். FPS-ல ரன் ஆகும். சாரி 2160 பிக்சல் 4K ரெசல்யூஷன்ல 120 FPS-ல அதாவது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ல ரன் ஆகும். இப்போ PS4னா 1080, இப்போ 5னா 4K வாடா? 4K வரைக்கும் ரன் ஆகும். இப்போ நம்ம போட்டோல இருக்கும்போது 4K ல வைங்க, அந்த இது வைங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரியா? அந்த மாதிரி தான் ரன் ஆகும். ஓகே ஓகே புரியுது. இவ்ளோ இருக்கா இதுல? இவ்ளோ டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. ரெண்டாவது எல்லாமே ஹை கிராபிக்ஸ் ரேஞ்சில் உள்ள இதுவாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரினா இப்போ ஹை கிராபிக்ஸ்ல உள்ள ட்ராக்கிங்கு, இப்போ எக்ஸாம்பிள் கேமிங்கு எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸே ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். மேக்ஸே ரெசல்யூஷனே அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தோட ஜென்ரேஷன் சொல்லலாம். ஜென் மீன்ஸ் ஜென்ரேஷன். ஜென்னு வேற ஜென்னு வேற. ஓகேவா? நம்ம இந்த ஆல்பபெட்டா சொல்றோமே நம்ம ஜெனரேஷன் அந்த மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட பேசிக்கலாம். இப்போ வந்து PS4 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1919ல வந்த மாதிரியோ, PS5 வந்து ஒரு 2000ல வந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, நம்ம ஜென்ரேஷன், ஹியூமன் ஜென்ரேஷன், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இதுதான் PS4க்கும் PS5 டிஃபரன்ஸ். இதுல ஒரு மேட்டர் என்ன தெரியுமா? PS5ஓட கேம்ஸை வந்து PS4ல ப்ளே பண்ண முடியாது. ஒரு சில கேம்ஸ் தான் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேம் சப்போர்ட்டபிள் அவங்களே கொடுத்துருவாங்க சோனி சைடுல. அந்த மாதிரி கேம்ஸ் வந்து PS5 கேம்ஸ் RDR 2, GTA 5 இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே PS4லயும் ப்ளே பண்ணிக்கலாம். சரியா? இப்போ 5க்கு தனியா ஒரு கேம் இருக்கு. தனியா இண்டிவிஜுவல் கேம்ஸ் நிறைய இருக்கு. PS5 கேம்ஸ், எல்டர் ரிங்ஸ், சோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அதுல மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். PS4 சப்போர்ட் என்ன கிடையாது அதுக்கு. சாரி, எல்டர் ரிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி ஒரு சில கேம்ஸ் கொடுப்பாங்க. அதை நான் என்ன மைண்டா வாட்ச் பண்ணி பார்க்கணும். சரி, அப்ப இன்கேஸ் இப்ப PS5ல வந்துருச்சு அந்த கேம், ஆனா நம்ம 4 தான் வச்சிருக்கோம், அது விளையாடணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அது வாங்கி தான் பண்ணுவாங்க. நீ கிறுக்குத்தனமா கேஸ் வாங்கி போட்டு விளையாடலாம் நினைச்சா கூட CD அதுவும் ஒண்ணும் புடுங்க முடியாது.
ஓ சப்போர்ட் ஆகாதா? சப்போர்ட் ஆகுது, காரி துப்பிடும் PS4. ஓகே ஓகே. ஆக்சுவலி ப்ராசஸர் இவ்வளவுதான், ஆக்சுவலி இவ்வளவுதான் பலூன்னா இவ்வளவுதான் ஊத முடியும், அது மாதிரி ஊதனா வெடிச்சிடும், இல்லை ஒர்க் ஆகாது. ஸோ அதே மாதிரி இவ்வளவுதான் PS4 லெவலு. அதில் இவ்வளவு பெருசு ஒரு PS5 ப்ராசஸர் வந்து நீ இவ்வளோ இருக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அப்செட்டே பண்ணாது. ஓகே, இது ஒன்னு கேட்கணும். இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, அக்கா ஒரு கேம் ஒன்னு வாங்கி அது வைரஸ் ஏறிடுச்சுக்கா, அது என்ன பண்றது அப்படிங்கிறது, அதுக்கு எதனா ஐடியா இருக்கா? மேக்ஸிமம் பிளேஸ்டேஷன்ல வைரஸே ஏறாது. இல்ல பிளேஸ்டேஷன் இல்ல, அந்த பையன் வந்து வேற ஏதோ ஒரு சீடியை போட்டு பிஎஸ்ல வந்து வைரஸ் ஏறிடுச்சு. ஆக்சுவலி அப்படி கிடையாது, கிராக் பண்ண தெரியாம ஜெயில் பிரேக் பண்ண போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பானே தாண்டி. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கல் பார்ட்டிஸ்னாலாம் போய் எதுவும் பண்ண முடியாது. வைரஸ்ன்ற ஒரு விஷயம் அவருக்கு எடுக்காது. அப்படி இருக்குன்னா ஆக்சுவலி அந்த ஃபைல் அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள செட் பண்ண டெலீட் ஆயிடும். டெலீட் மீன்ஸ் அது வந்து விசிபிள் ஆகாது PS4ல. போய் லேப்டாப்ல என்ன பண்ணனும்னா சீடியை வந்து ஃபுல்லா நல்லா தேய்ச்சிட்டு போட்டு பார்த்தா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதோ லூஸ் மாதிரி பண்ணியிருப்பான். சரியா? அதே மாதிரி PS5ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து மேக்ஸிமம் ஹை ரெசல்யூஷன் தான் இருக்கும். PS5 நீ வாங்கிட்டு அதே மாதிரி நார்மல் டிவியில் போட்டு ப்ளே பண்ண முடியாது, ஒரு 4K டிவியில் போட்டு ப்ளே பண்ணாதான் அந்த குவாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டில் வச்சுருது வந்து ஃபுல் HD செக்மெண்ட் தான். PS4 அது ஓகே. இதுவே நான் ஒரு PS5 அப்கிரேட் வாங்கிட்டு இந்த டிவியில் போட்டோம்னா மொக்கையாக தான் இருக்கும். அது PS4 பிக்சர் குவாலிட்டி ரியலிஸ்டிக் தான். அது 4K ரெசல்யூஷன் OLED செக்மெண்ட், அதில் பெட்டராக இருக்கும் பிக்சர் குவாலிட்டி எல்லாமே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இந்த PS4 இருக்குல்ல, PS4ல PS4 ப்ரோன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதோட கொஞ்சம் அப்கிரேட் விஷயம் PS5க்கும் கிடையாது. PS5க்கும் PS4 நடுவில் இருக்க ஒரு டிஜிட்டல் பார்ட் மாதிரி வச்சுக்கோ, அப்கிரேட் பார்ட்னு வச்சுக்கோ. கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கோ, ஒரு அல்டிமேட் எடிஷன் விஷயம் வச்சுக்கோ. அதுல நீ 4K டிவி வச்சிருக்க, எனக்கு வந்து PS5 வாங்கறதுக்கு காசு இல்ல, PS4 தான் வாங்கணும், ஆனா கொஞ்சம் காசு பண்ண PS4லயே ப்ரோ வாங்க போறேன்னா, அதாவது அந்த கேம் 4Kக்கான ரெசல்யூஷன் இருந்துச்சுன்னா அந்த PS4 வந்து ஆட்டோமேட்டிக்காவே அப்ஸ்கேல் பண்ணணும். 1080 பிக்சல் வந்து 4Kக்கு ஃபுல் ரெசல்யூஷன்ல 4K போகாது, அப்ஸ்கேல் பண்ணி கொஞ்சம் ஷைனிங், கொஞ்சம் பிக்சர் குவாலிட்டி எல்லாமே கிராபிக்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். புரியுது. ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து நான் PS4 and 5 பத்தி கொஞ்சம் நிறையவே இல்ல ஒரு நேரேஷன் சொல்லிட்டா, PS4ல இருக்க எல்லா கேம்ஸையும் PS5ல விளையாடலாம். ஓ, அதாவது ஃபைல்ல இருக்கிற இது வந்து 4ல விளையாடலாம், ஆனா 4ல தான் 5ல விளையாடலாம், எல்லா கேம்ஸும் விளையாடலாம். ஓகே, புரியுது. ஓகே, இத பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கேம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் 2-3 நாள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஏழாயிரமா PS4 வாங்கிட்டு ஏழாயிரமான PS5 கேம்ஸ் ஆர்வக்கடல ஏத்தி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது தெரிஞ்சுங்க. பண்ணிட்டு வந்து புலம்பிட்டு இருந்தாக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா அந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க, எதுவும் பண்றாதீங்க. ஸோ கன்சோல் வச்சிருக்கீங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க வீட்டு பிரகஸ்பதி கன்சோல் துடைக்காமே வச்சிருக்கு, நாளைக்கு அந்த வீடியோ தான் போட சொல்ல போறேன், துடைச்சிருவேன். ஸோ நாளைக்கு வேற எதுனா ஒரு ஆக்சுவலி இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கே இருந்திருக்கும், எதனால வந்து எதனால PS5 கேம்ஸ் வந்து PS4ல சப்போர்ட் தம்பிக்காக இந்த வீடியோ நான் வந்து கேட்டாப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம வருத்தப்பட்டான். ஸோ இது வந்து எல்லாருக்குமே இது தெரியணுன்றதுனால தான் நான் காட்டி இந்த வீடியோவே எடுக்க சொன்னேன். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய். நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோ இதோட பெஸ்டான ஒரு வீடியோ இருக்கும். நிறைய பேருக்கு என்னென்ன ஏன் இந்த கேம்ஸ்ல சப்போர்ட் ஆகலாம்ன்றது நான் ஒரு क्वेश्चन வந்து கண்டிப்பா இருக்கிற வீடியோஸ் தான் அடுத்த வீடியோல போட போறேன். எனக்கு அந்த क्वेश्चंस எல்லாம் இருக்கு. and next நம்ம RTR ப்ளே பண்ற வீடியோ தான் போட போறேன். நம்ம அப்படிதான் எல்லா டைமும் சொல்றோம், டைம் இல்ல போடுவோம் டக்கலா வாய் விட்டுறாத. எனக்கு டைம் இருக்கு, நாளைக்கு நான் ஃப்ரீ தான். சோ நாளைக்கு நம்ம கண்டிப்பா எடுக்கறோம், நம்ம போடுறோம். நம்ம சேனல் 1 வீக் குள்ள போஸ்ட் ஆகும். RTR 2 ப்ளே பண்ண RTR 2 கேம்லாம் இருக்கு, கண்டிப்பா போஸ்ட் பண்ண டைம் இல்ல, தப்பா நினைச்சீங்க. அதே மாதிரி கீழே யாரெல்லாம் PS5 PS4 லவர்ஸ் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. பாய் 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 பாய்.